வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்ல. பல்லவி சொல்கிறாங்க, நான் மேலே தான் படுப்பேன், நீங்கள் போய்ட்டு கீழே படுங்கன்ட்டு. எனக்கு கீழே படுத்தா தூக்கம் வராது, நான் மேலே படுப்பேன்னு சொல்லும்போது, நீங்கள் ஆஃபீஸில் போய்ட்டு தூங்கிட்டு வந்தீங்களே, அங்கேயும் நான் பெட்டாக போட்டிருந்தது, அந்த மாதிரி போய்ட்டு நீங்கள் சோஃபாவில் படுன்னு சொன்னோன்னே இவரும் சோஃபாவில் படுக்க போகிறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அன்றைக்கி வந்து பக்கத்தில் படுத்த மாதிரி படுக்கக்கூடாது, நான் சும்மா இருக்க மாட்டேன்ட்டு இவரும் படுத்துடுறாரு. நேரம் ஆகுது. இவர் எழுந்து போயிட்டு தூக்கத்துலேயே கதவுக்கிட்ட முட்டிட்டு நிற்கிறாரு. எந்த சத்தம் கேட்டு பல்லவி எழுந்துக்கிறாங்க. இவன் இந்த நேரத்துக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியலன்ட்டு இவங்க கூப்பிட்றாங்க. அவர் போயிடுறாரு. இவனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கும் போல இருக்குது. இவன் எப்படி உள்ளே வரான்னு பார்க்குறான்ட்டு இவங்க கதவை தப்பால் போட்டுடுறாங்க. பொழுது வடிஞ்சு பாட்டி பார்க்குறாங்க. கண்ணன் பாட்டி ரூமில் வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு. இவங்க எழுப்புறாங்க, என்னடா நீ இங்கே வந்து படுத்துக்கிட்டு இருக்கன்ட்டு. என்ன பாட்டி, நீ எதுக்காக என்னோட ரூமில் வந்த? அப்போ இவருக்கு பார்த்துறாரு. ஆமாம், எப்படி வந்தேன்னு தெரியல, நீ தான் என்னை கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சான்ட்டு இவர் கேட்டு கிண்டல் அடிக்கிறாரு. ஏன்டா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு எப்படியெல்லாம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சேன்ட்டு எதுக்காக போய் சொன்னோன்னு? பின்ன இந்த மாதிரி தூக்கத்தில் நடக்கிற வியாதின்னுலாம் சொல்ல முடியுமா? நீ மெடல்லாம் வாங்கியிருக்கன்ட்டு அவகிட்ட சொல்லியிருக்கண்டா, அதுக்கப்புறம் தான் உனக்கு கல்யாணம் ஆச்சுன்ட்டு. நீ எதுக்காக அப்படி சொல்லணுன்ட்டு நான் தான் உனக்கு சொல்லியிருக்கல, தூங்கும்போது ஏதாவது கயிறு கட்டிட்டு படுக்க வேண்டியதான்ட்டு. எனக்கு தெரியல பாட்டி, நான் எப்படி வந்தேன்னு தெரியலன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவளுக்கு தெரிஞ்சிட்டு இருக்க மாட்டான்ட்டு அந்த நேரத்தில் பல்லவே வந்து நிற்கிறாங்க. நான் உங்களை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்களான்றாங்க. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு கல்யாணம் நடந்திருந்தா அவன் என்னை பிரிஞ்சிருக்கால, எப்போவுமே என் கூட தான் படுப்பான், பிரிஞ்சிருக்கால, அதனால தான் இவன் நைட்டில் வந்து படுத்துட்டான்ட்டு. அதுக்கு இவங்க சிரிச்சுட்டே போய்ட்றாங்க. பாத்தியா, அவளுக்கு மேலே சந்தேகம் வந்துருச்சு போலது. கிளம்புனானவனை இவர் யோசனை பண்ணுறாரு, நாம் எப்படி இங்கே வந்து படுத்தோன்னு தெரியலன்ட்டு பாட்டி தலைகாணி எடுத்து எறிகிறாங்க. அவர் ஓடுறாரு. அதுக்கப்புறமா பார்வதியும் அவங்க மாமியாரை வந்து நிற்கிறாங்க. போலாமானிட்டு அந்த நேரத்தில் அவங்க பாட்டி வந்துடுறாங்க. எங்கே கிளம்பிட்டீங்க கிருஷ்ணவேணி 2 பேருன்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல கிருஷ்ணவேணியோட அம்மா வந்துடுறாங்க. இந்த வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் பார்த்தா என் பொண்ணு ஃபுல் டே கோயிலில் இருந்தால் கூட அவளோட கஷ்டம் போகாது, அந்த அளவுக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது என் பேரனை கல்யாணம் பண்ணி வைக்கலனாக்கா அதெல்லாம் அவளோட மனசில் இருக்காது, அதனால தான் கோயிலுக்கு போகிறா, இதனால் உங்களுக்கு எனக்கு கஷ்டம்ட்டு கேட்குறாங்க. இந்த இடத்துல விஸ்வநாதன், அர்ஜுன், இன்னும் கண்ணன் எல்லாருமே ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக வந்து நிற்கிறாங்க. எங்கே கிளம்பிட்டேன்னு சொன்னோன்னே கோயிலுக்குன்றாங்க. சரி நான் கிளம்புறேன்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ இவங்க குரலே கொடுக்க மாட்டுறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி மட்டும் வெளியில் போன பற்றி நினைக்காதன்ட்டு. அது எப்படி மாப்பிள்ளை நினைக்காம இருக்க முடியும்ன்ட்டு. அவன் தான் அவனோட வாழ்க்கை தான் முக்கியம் நினச்சி இவ்வளோ தூரம் பண்ணிட்டு போனானே, அவனை பற்றி யாரும் பேசாதீங்க, வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் ஒழுங்காக இருக்கிறதுக்கு பாருங்கள், என்னை மீறி எதுவும் செஞ்சு வைக்காதீங்கன்ட்டு அவர் சொல்லிட்டு போய்ட்டார். அதுக்கப்புறமா பல்லவி வந்து நிற்கிறாங்க. இவங்க அனுதாபத்தோடு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அவங்கள நினச்சி எனக்கும் கஷ்டமாக இருக்குது அத்தன்ட்டு. அதுக்கு கிருஷ்ணவேணியோட அம்மா சொல்கிறாங்க, உனக்கு புரியுது, உன்னோட கல்யாணத்தில் தான் பிரச்சனை வந்து கோவப்பட வேண்டியவளோ நீ தான், நீயே சமாதானம் ஆகிட்டானா, மாப்பிள்ளை அதை அதுக்கு ஒத்துக்க மாட்டேறேன்ட்டு. சரிம்மா நான் கிளம்புறேன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. கோயிலுக்கு போகிறேன்ட்டு போய் சொல்லிட்டா பாருங்க, உங்களுக்கு பூஜை நான் பண்ணுறேன்ட்டு சிரிக்கிறாங்க பல்லவி. இவங்க காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது வழியில் அஜய் இருக்கார். இவரும் வந்து ஏறிக்கிறாரு. என்னம்மா எல்லோரும் வரலையா, நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்களான்னு கேட்கும்போது வீட்டில் அப்பா உன்னோட பேச்சத்தால் திட்டார், சண்டை போகிறார், நாங்களும் பேசி பார்த்துட்டோம், அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார், இப்போ அவருக்கே தெரியாமல் தான் வந்திருக்கோம். ஆனால் அஞ்சலி, நீங்கள் எல்லோரும் வருவீங்கன்ட்டு ஆசையாக காத்துட்டு இருந்தா அவளை கூட சமாளிக்க முடியும், ஆனால் சக்கரவர்த்தி தான் சமாளிக்க முடியாதுன்ட்டு நாங்கள் அஞ்சலிக்கிட்ட பேசுகிறேன்ட்டு. ஆனால் இவர் எல்லாத்தையுமே பெருசுப்படுத்துவாருன்ட்டு இவங்க வராங்க. அஞ்சலி வீட்டில் ஃபங்க்ஷனுக்காக எல்லோரும் வந்திருக்காங்க. அஞ்சலியோட அப்பா வந்து கேட்குறாரு, என்னம்மா அவங்களுக்கு ஃபோன் பண்ணியா, நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னோன்னே அத்தைக்கிட்ட தான்மா பேசுகிறேன்ட்டு. அப்போ வேறு யார்கிட்ட பேசலன்னொன்னே சரி யார்கிட்ட பேசலை, அத்தைக்கிட்ட தான் பேசுகிறேன்ட்டு. அங்கே நிச்சயதார்த்தத்துக்காக எல்லோரும் வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்க 3 பேர் மட்டும் வந்திருக்காங்க. என்னம்மா நீ அவங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன், இவங்க 2 பேர் மட்டும் வந்து நிற்கிறாங்களேன்னுட்டு. அப்போ நான் அவங்ககிட்ட தான் பேசினேன், என்னன்னு தெரியலான்ட்டு இவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா சொந்தக்காரங்கிட்டலாம் 2 பக்கமும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அஞ்சலி, என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, மற்றவங்களாம் வரலையா, கூட்டு குடும்பம்னாங்க, நீங்கள் 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்களான்ட்டு வந்தவங்களாம் கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் பிரச்சனை ஆகிடுச்சு இந்த கல்யாணத்தில், அதனால் இப்போ அவர் கோவத்தில் இருக்கார், நாங்களும் பேசி பார்த்தோம், இப்போ தான் ஒரு கல்யாணம் முடிஞ்சிருக்குது, அதுக்குள்ளார இப்போ நிச்சயம் வச்சாக்கா அப்படின்ட்டு. அதுக்கு அஜய் சொல்கிறாரு, இவ்வளோ அவசரத்தில் நிச்சயம் வச்சா அப்பா கோவமாக இருக்கார், கொஞ்சம் லேட் ஆகியிருந்தால் கூட சமாதானம் ஆகிருக்கலாம், அதுக்குள்ளார வச்சதுனாலன்ட்டு, அதனால் என்ன தப்புன்ட்டு நாமளும் தான் போய் பேசினோம், அவர் தான் ஒத்துக்கலன்ட்டு, அதனால தான் நாங்கள் கூட பேசி பார்த்தோம், ஆனால் அவர் ஒத்துக்கல, அதனால தான் அவருக்கு தெரியாமல நாங்கள் வந்திருக்கோன்ட்டு. இப்படியே இருந்தா எப்படின்ட்டு கேட்கும்போது அதுக்கு சக்கரவர்த்தி சொல்கிறாரு, அதுக்காக அந்த நிச்சயத்தை நிறுத்திடலாமான்ட்டு கேட்கும்போது அதுக்கு எடுத்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ப்ரோமோவில் பல்லவி விஸ்வநாதனுக்கு ஃபோன் பண்ணி யாரோ மாதிரி பேசுகிறாங்க. அஞ்சலிக்கும் அஜய்க்கும் நிச்சயமாக போகுதாமே, உங்கள் பொண்டாட்டியும் மருமகளை மட்டும் அனுப்பிட்டு நீங்கள் போகலையான்ட்டு அவங்க ஃபோன் பண்ணி சொல்லி விட்டுடுறாங்க. அதை கேட்டு அவர் ஷாக் ஆகிட்டு அஞ்சலி வீட்டுக்கு வராரு. சக்கரவர்த்தியும் பார்த்து முறைச்சிக்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.